கேட்டு வந்திருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இந்த தாமரை சின்னம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த நாடு முன்னேற வேண்டும். இந்த தூத்துக்குடியை பற்றி குலசேகரப்பட்டினத்தில் நம்ம கோயில் இருக்கு. அந்த கோயில்ல லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள் நம்ம தசரா விழால. ஆனா இதற்கான அடிப்படை தேவைகள் வசதிகள் மத்திய அரசு இத மாதிரி இடங்களை கண்டுபிடித்து அதை புண்ணிய ஸ்தலங்களாக அறிவித்து அதன் மூலம் நிதி ஒதுக்கி அந்த பகுதி மக்களுக்கு பல முன்னேற்றமான திட்டங்களை கொடுக்கிறார்கள். அதே போல இப்பொழுது நான் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன்னா, நவ திருப்பதியும் இந்த தூத்துக்குடி தொகுதிக்குள்ளதான் வருது, நவ கைலாசமும் இந்த தூத்துக்குடி தொகுதிக்குள்ளதான் வருது. அதே மாதிரி நமது அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலும் இந்த தூத்துக்குடிக்குள்ளதான் வருது. நம்ம குலசேகரப்பட்டின கோயிலும் முத்தாரம்மன் கோயிலும் இங்கதான் வருது. அது மட்டும் இல்ல, வட இந்திய தலைவர்கள்லாம் வந்து இங்க உள்ள தசரா விழாவை பார்க்கணும். இந்த அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள், சாமானிய மக்கள், சாதாரண மக்கள் கூடுகின்ற ஒரு திருவிழாவை நீங்கள் காண முடியாது என்று சொன்னவுடன் வட இந்திய பாஜக தலைவர்கள் இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுங்கள், நாங்கள் அடுத்த தசரா விழாவிற்கு எல்லோரும் வந்து இங்கே அடிப்படையில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக தேர்தல் அறிக்கையிலேயே குலசேகரப்பட்டினத்தை பற்றி நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு போராட்டத்தை மட்டுமே சொல்லி அந்த போராட்டத்தில் என்னை தவறாக சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே இன்னொன்று, அவர் அப்படி பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியை அவர் வேண்டுமென்றே தடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் நேரடியாகவே இங்கே வைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் சுத்தமான வேட்பாளர்கள், நேர்மையான வேட்பாளர்கள். ஒரு ஆளும் கட்சியின் மாநில தலைவராக இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட என் மீது கிடையாது. நேர்மையான ஒரு தலைவர். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பயன்படுத்தி 12 வருடங்கள் அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறாங்க. மக்களே இன்னைக்கு ஏதோ புதுசா எம்பிக்கு வரேன்னு வரல, புதுசா எம்பி ஆனா உங்கள்கிட்ட வாக்கு கேட்கிறாங்க. இல்ல, 12 ஆண்டு காலமாக அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றத்திற்கு போகும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனா தூத்துக்குடியை பத்தி எத்தனை முறை ராஜ்யசபால பேசியிருக்காங்க. இன்னைக்கு வெங்கடேசபுரம் அவங்க தத்தெடுத்தமா அந்த ஊரே எந்தவித வளர்ச்சியும் இல்லாம இருக்குது. ஆக ஒரு ஊரை எடுத்து வளர்ச்சி கொடுத்தோன்னு மக்களை ஏமாற்றி இன்று வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருப்பவர்களால் நிச்சயமாக தூத்துக்குடியை வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக மாற்ற முடியாது. அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் தூத்துக்குடியின் வளர்ச்சிக்கு. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.